அதோடைய ஷஹீதுகளுடைய ஜனாசாக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது கபரிலே வைப்பதற்கு நபி அவர்கள் பார்த்த தகமை, நபி அவர்கள் பார்த்த தகுதி என்ன? ஐயுகும் அக்ஸரு அஹ்தனில் குர்ஆன், இவர்களிலே குர்ஆனை அதிக மனனமிட்டவர்கள் யார்? அவர்களை முதலாவது கபருக்கு வையுங்கள். ஒரு முறை மக்பராவிலே லாம்பு பத்திக் கொண்டிருக்கிறது, இருட்டு, இரவு நேரம். யாருடைய கபரி, யாருடைய ஜனாசா என்று போய் பார்த்தேன். ஒரு சஹாபி சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே இறங்கி இருக்கிறார்கள். கபரிலே இறங்கி நபி அவர்கள் ஜனாசாக்களை அடக்கிய வரலாறுகள் குறைவு. கபிரிஸ்தானுக்கு போயிருக்கிறார்கள், அவர்கள் அங்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், அங்கு அதனுடைய கடமைகளுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் கபரிலே இறங்கி ஜனாசாக்களை வைத்த வரலாறிலே இந்த சம்பவமும் வருகிறது. அதுதான் அப்துல்லா துல் பிஜாதைன். அப்துல்லா துல் பிஜாதி ரலியல்லாஹு அந்த ஜனாசாவை கபருக்குள் இறங்கி தன்னுடைய கையால் தூக்கி வைக்கின்ற பொழுது நபி அவர்கள், நான் என்னுடைய கரத்தால் இவருடைய ஜனாசாவை தூக்கி கபரிலே வைப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? கான தல்லா அன்லில் குர்ஆன், கான தல்லா அன்லி கலாமில்லா, அல்லாஹ்வுடைய கலாமை அதிகம் ஓதக்கூடியவராக இருந்தார். எனவே நான் அவருடைய ஜனாசாவை கபரில் வைக்கிறேன்.